வணக்கம். இது நியூஸ் போக்கஸ் தமிழ். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேச மூத்த பத்திரிகையாளர் திரு தரசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். அன்பு வணக்கம். சார், எலெக்ஷனுடைய 2 கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்கு. 2 கட்ட தேர்தல் பாஜகவுக்கு என்ன மாதிரியான தகவல் வந்ததுங்கிறது தெரியல. பிரதமர் மோடி தன்னுடைய 2ஆம் கட்ட தேர்தலுக்கு பிறகு தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை மாற்றுவதற்கான திட்டத்தை வகுத்திருக்காரு. குறிப்பா முதல் கட்டம் ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ணாரு. முதல் கட்டம் முடிஞ்ச உடனே வெளிப்படையே இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை அவர் முன்னெடுத்தாருங்கிறத பார்த்தோம். இப்ப 2ஆம் கட்டம் முடிஞ்சிச்சு. 3வது கட்டத்தை அந்த வியூகத்தை மாத்துவதற்கான சில முயற்சிகளை எடுத்துட்டு இருக்காரு. இப்ப சனாதனம் குறித்த திட்டத்தை கையில் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறாரு. அந்த மாதிரி செய்திகள் வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு வந்த செய்திகள் என்னவா இருக்கு சார்? நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? மோடி வெறுப்பு பேச்சின் உச்சகட்டம் அனல் கக்குகிறார். ஒரு ஜூனியர் உடன்ல ஒரு அட்டப்படம் போட்டிருந்தாங்க. அப்படியே ஒரு வாயில இருந்து நெருப்பு ஜுவாலை வர்ற மாதிரி. ரொம்ப பொருத்தமான அட்டப்படம் தான் நான் நினைச்சேன். என்ன காரணம்னா, அந்த முதல் கட்டம் நீங்க சொன்ன மாதிரி அவர் வெற்றி பெற்றுவோங்கிற ஒரு நம்பிக்கையில ஓடி இருக்காரு. ஆனா முதல் கட்டம் கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட தொகுதி, 102 என்னமோ. 2ஆம் கட்டம் ஒரு கிட்டத்தட்ட 90. ஆக 89, 90ன்னு வைங்களேன். அப்ப 2 சேர்த்து சராசரியா 200 தொகுதி ஆகி போச்சு. இப்போ ஒரு 95 கிட்ட வரும். இப்போ 300 தொகுதி ரஃபா 300 தொகுதி ஓவர் தான் நம்ம எடுத்துக்கிடணும். அப்போ 3 கட்டமும் சேர்ந்து ஒரு குத்து மதிப்பா 300 தொகுதின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 400 தொகுதிக்கு மேல வெற்றி பெறுவதற்கு இதுல ஒரு 200 தொகுதி வரணும்ல. கட்டாயம் வரணும். கட்டாயம் வரணும் இல்லையா? அப்போ 200 தொகுதி வருவதற்கான வாய்ப்பு இருக்கா? தமிழ்நாடு, கேரளா பிளாக்கா இருக்கு. 40, 20, 60. அங்க அவங்க என்ன வெற்றி இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. அதிகபட்சமா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, எர்ஸ்வைல் ஆந்திரா 42 தொகுதி இருக்காங்க. கர்நாடகால போன தடவை மாதிரி இந்த தடவை இல்ல. கடைசி நேரத்துல செக்ஸ் ஸ்கேண்டல் எல்லாம் மாட்டுறாங்க. அது இதுல வருது. அதுக்கு எஸ்ஐடி போட்டிருக்காங்க. பிஜேபி அதை கண்டிக்குது. அப்போ இயல்பு அது பிஜேபியோட மிக முக்கியமான கூட்டணி கட்சி. முன்னாள் பிரதமர் பேரம்பேர்ல குமாரசாமியே வேற வழி இல்லாம ஆதரிக்கக்கூடிய இடத்துக்கு தள்ள போறாரு. குமாரசாமியே வேற வழி இல்லாம எஸ்ஐடி ஆதரிக்கிறாரு. மோடியோட தீவிர வெறுப்பு பேச்சுல பாதிக்கப்படுறது உண்மையிலேயே குமாரசாமி கட்சி தான். அதாவதுங்க, அவர் என்ன சொல்றாரு பேட்டியில எல்லாம், இப்போ இவங்க வந்தாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர்னு கொண்டு வந்துருவாங்க. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா வருஷத்துக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர். அதுக்கு ஒரு உதாரணமா காட்டுறது, கர்நாடகால 2.5 வருஷம் ஒரு சீஃப் மினிஸ்டர், 2.5 வருஷம் ஒரு சீஃப் மினிஸ்டர்னு அக்ரிமெண்ட் போட்டவங்க தானே இவங்க. அதே அக்ரிமெண்ட் பிஜேபியும் போட்டிருக்கு. ஆனா அந்த அக்ரிமெண்ட்னு இவர் சொல்றது யாரை பாதிக்குதுன்னா அவரோட கூட்டணி கட்சியை தான் பாதிக்குது. அந்த அக்ரிமெண்ட்ல ப்ராப்ளம் குமாரசாமி பதவியை விட மாட்டேன்னு சொல்லித்தானே இன்னைய வரைக்கும் காங்கிரஸ் கட்சி திருப்பி கூட்டணிக்கே போகல. அப்போ பிஜேபி கூட்டணிக்குனாப்புல என்ன கதியாக போகுது? இப்ப கடைசி நேரத்துல இவ்வளவு பெரிய ஸ்கேண்டல்ல மாற்றாங்கல்ல. பிஜேபிக்கு தென் மாநிலங்கள்ல ஓரளவுக்கு கை கொடுக்கக்கூடிய மாநிலங்கிறது கர்நாடகா, எல்லாருக்குமே தெரியும். அப்ப கர்நாடகாவை மொத்தமால ஊத்தி மூடுறாங்க. அப்ப எப்படி 200 தொகுதி இந்த 3 கட்ட தேர்தலில் வெற்றி வரும் பிஜேபி? அதிகபட்சமா ஒரு 75 தொகுதி 80 தொகுதி வெற்றி பெற்றா பெரிய ஆச்சரியம். அது வட மாநிலங்கள்ல தான் வெற்றி பெறணும். அப்போ வேற வழி இல்லைங்கும் போது அவரு 2 கட்ட தேர்தல் பிரச்சாரத்திலையும் கிடைக்கிற இன்புட்டை வச்சு மாத்துறாரு. 3ஆம் கட்டத்திலயும் அந்த இன்புட் கிடைச்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா தேசிய கட்சியுமே அந்த சர்வே நடத்திட்டே இருப்பாங்க. ஒரு கட்ட தேர்தல் முடியும் போதும் தலைமைக்கு நம்ம வியூகத்தை மாத்தணுமா, என்ன ஏது, என்ன என்ன இடத்துல நம்ம இருக்கிறோம், இது போயிட்டே இருக்குங்க. அது இண்டிபெண்டன்ட் சர்வே, அது நம்புவாங்க. ஆர்எஸ்எஸ் கண்டிப்பா ஒரு சர்வே எடுத்து அனுப்பிட்டே தான் இருக்கும். அப்போ மோடிக்கு உண்மையிலேயே ஒரு பயம் வந்துருச்சு. அதுலதான் அவர் இவ்வளவு தீவிரமா இறங்குறாரு. ஒரு பிரதமர் இப்படி பேசக்கூடாது இல்லையா? அது மட்டும் இல்லாம 10 வருஷம் ஆட்சியில் இருந்த பிரதமர் இன்னமும் காங்கிரஸ் ஆட்சியில அந்த தப்பு இந்த தப்புன்னு சொல்றதுல அர்த்தமே இல்லையா? அந்த தப்பை சீர்திருத்த நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? 10 வருஷம் ஆட்சி இல்லையா? அவர் 2014 நடந்த தப்பு 2010 ஆக்சுவலா என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் ஓல்டு ஹிஸ்டரி. அதாவது 2000ங்கள்ல நடந்த இதெல்லாம் ஓல்டு ஹிஸ்டரி. இப்ப லேட்டஸ்ட் ஹிஸ்டரி பாருங்க. 1600 சொச்சத்துல சிவாஜி மகாராஜ் இருந்தாரு. சிவாஜி மகாராஜை எதிர்த்து தான் காங்கிரஸ் கட்சி இப்ப சொல்லுது அப்படின்னு சொல்றாரு. பிரதமரே சொல்றாரு. அதாவது 1600 1700 ரீசன்ட் ஹிஸ்டரி. லேட்டஸ்ட் 2005 2010 ஓல்டு ஹிஸ்டரி.
அப்படிதான் சொல்றாரு. அரிய கண்டுபிடிப்பு தான் சார் அது. பெரிய அரிய கண்டுபிடிப்பா தெரியுது. 2வது ம். அதாவது என்ன பேசுனாங்கன்னா ராகுல் காந்தி மத்தவங்க 50ல கான்ஸ்டிடியூஷன் வந்துருச்சு. இந்தியா வந்து அரசியல் சாசனப்படி நடக்கிற ஒரு நாடு. அரசியல் சாசனத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. இதுக்கு முன்னாடி ராஜாக்கள், மகாராஜாக்கள்லாம் மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சாங்க. மக்கள்கிட்ட சமத்துவம் இல்லாம பண்ணாங்கன்னு அவர் சொன்னாரு. இவர் அதை எப்படி சொல்றாருன்னா, இதுக்கு முன்னாடினா அப்ப சிவாஜி மகாராஜா அப்படி நடந்து கொண்டாரா? அவர் தானே இந்தவி சுயராஜுக்காக பாடுபட்டவர்னு பிரதமர் சொல்றாரு. சிவாஜி மகாராஜ் வந்து அவர் எல்லா மதங்களையும் அனுசரிச்சுல போனாரு. அவரோட போர்ப்படையில வந்து ஏராளமான முகலாயர்கள், முஸ்லிம்கள், பிரதான தளபதி வந்து முஸ்லீம். அவுரங்கசீப்போட கடைசி பெண் சிவாஜி பேர்ல மையல் கொள்றா. அவுரங்கசீப்பை சிவாஜியை வரவேற்று வந்து அவரோட அந்த ஆக்ரா ராஜ தர்பாருக்கு சிவாஜியை வரவேற்று அதுலதான் சிவாஜி அவர் வீட்டு சிறையில் வைப்பாரு. அவர் வணக்கம் சொல்ல மாட்டாரு. அது கோர்னிஷ்ங்கிற முறையில இடுப்பை வளைச்சு குனிஞ்சு வணக்கம் சொல்லணுங்கிறது முகல் சம்பிரதாயம். இந்து சம்பிரதாயம் படி வணக்கம், அதாவது நமஸ்காரம், இருகரம் கூப்புதல். அப்போ சிவாஜி என்ன பண்றாருன்னா அந்த கோர்னிஷ் முறையில நான் வணக்கம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி கும்பிடுறாரு. அதுல பெரிய முத்து பல்லக்குல வராரு. பெரிய அவரோட ராஜ தர்பார் அவுரங்கசீப் ராஜ தர்பாருக்கு வரும்போது அதெல்லாம் வந்து அவருக்கு பிடிக்கல. அப்படியே ஒரு தனியான பங்களால அவர் சிறை வச்சுட்டு வெளியில போக முடியாதபடி தடுத்துடுறாரு. சிவாஜி வந்து பழக்கூடைகளோட மறைஞ்சு போறாருங்கிறது வரலாறுங்க. ஆனா அவங்க தாய் அவரை கண்டிக்கிறாங்க. என்னன்னா, நீ வந்து ஒரு இடத்துல விருந்தாளியா போற, விருந்தாளியோட சம்பிரதாயம் என்னவோ அதைத்தான் நீ கடைபிடிக்கணும். அவங்க அம்மா சொல்றாங்க. அது இதெல்லாம் சரித்திரத்தோட பக்கங்கள்ல இருக்கிற விஷயம். நீ வந்து கார்னிஷ் முறையில வணக்கம் செலுத்தினா எப்படி குறைஞ்சு போவ? ஒரு அரசனுக்கு வந்து அடக்கம் முக்கியம். தாய் வழிபாட்டுக்கு மிகப்பெரிய உதாரணம் யாருன்னா சிவாஜி மகாராஜ் தான். சத்ரபதி சிவாஜி. இதெல்லாம் வந்து மராட்டிய சாம்ராஜ்யத்தின் ஒரு பகுதி, மராட்டிய சரித்திரத்தின் ஒரு பகுதி. அதை வந்து ஒரு தேர்தலுக்காக மராட்டியத்துல போய் மாத்தி பேசுறாரு. சார் அது ஆக்சுவலா வந்து இது தெரியாம பேசுறாங்க, இல்ல தெரிஞ்சே வாக்கு வாங்கணும்ன்றதுக்கு அந்த வரலாறுல திருச்சி பேசுறாங்களா? எப்படி சார் அது? எல்லாம் எல்லா இடங்களையும் இது பண்றாங்க. தெரிஞ்சுதான் பேசுறாரு. அதாவதுங்க, அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஜனங்க இன்னமும் ரொம்ப பழைய மாதிரி இந்து மதம்னு சொன்னாலே, மதத்துக்கு ஆபத்துன்னு சொன்னாலே கிளர்ந்து எழுந்துருவாங்க. அது பிஜேபியோட ஆர்எஸ்எஸோட ஓல்டு பேட்டர்ன். இன்னைக்கு வந்துங்க அப்படி இல்லைங்க. 5 வருஷத்துல ஒரு டெக்னாலஜிக்கல் ரெவல்யூஷன்ல செய்திகள்லாம் போய் சேர்ற வேகம் ரொம்ப அதிகம். கற்பனைக்கே எட்டாத வேகத்துல போகுது செய்தி. அப்போ யூடியூப் சேனல்னா நம்ம தமிழ்நாடு சரி, தமிழ் லாங்குவேஜ் யூடியூப் சேனல், ஹிந்தி யூடியூப் சேனல் எவ்வளவு பெருசா இருக்குங்க, வளர்ந்துருக்கு. எத்தனை மாநிலங்கள்ல பேசப்படுற மொழி, அத்தனை மாநிலங்கள்லயும் பிஜேபிக்கு ஓட்டு வங்கி இருக்குல்ல. அவ்வளவு பேர் தான் அங்க கிழிச்சு தோரணம் கட்டுறாங்களே. மோடியோட ஒவ்வொரு பேச்சையும் அவங்க எடுத்து, இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாருன்னு வைங்களேன், இன்னைக்கே அதை எடுத்து அனலைஸ் பண்ணி டான்னு அடிச்சு விடுறாங்க. அப்ப ஹிந்தியில அடிக்கும் போது அது எல்லா மாநிலங்களிலும் இருக்கிற பிஜேபி ஓட்டு வங்கியை பாதிக்கும்ல. இப்ப நம்ம இந்த பேசுறதெல்லாம் தமிழ் லாங்குவேஜுக்கு மட்டும் தான் போய் சேரும். ஆனா அவங்க ஹிந்தி லாங்குவேஜ் பண்ணிட்டு அதுக்கு இங்கிலீஷ் சப்டைட்டிலும் பண்றாங்க. மிகப்பெரிய அளவுக்கு வந்து மோடிக்கு எதிரான எதிர்ப்பலை, அமித்ஷாக்கு எதிரான வெறுப்பலை, அவங்க வந்து பேசுற ஒவ்வொரு பொய்க்கும் வந்து பதிலடின்னு அங்க போயிட்டு இருக்கு யூடியூப் உலகம். அப்ப எங்க இருந்து இவங்க ஜெயிக்க முடியும்? அதாவது பெரிய அளவுக்கான தோல்வி மாதிரி தான் எனக்கு தோணுது. ஒரு காலத்துல 229 வருவாங்களோன்னு நான் நினைச்சேன். இப்ப 3 கட்ட தேர்தல்ல பார்த்தா அப்படி கூட தெரியல. நீங்க சொல்ற மாதிரி முதல் 2 கட்டத்துல வந்து 75 பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி நீங்க குறிப்பிடுறீங்க. முதல் 2 கட்டம் அப்படிங்கிறது 3 கட்டம் பாசிபிள். நீங்க 3 கட்டம் 100க்கு தாண்டவே தாண்டாதுங்க. அப்புறம் அவரோட ரேலி எல்லாம் பிளான்டு, இனி மாத்த முடியாது. பிரதமர் ரேலியை மாத்த முடியாது. ஒன் டே அவ்வளவுதான் மேக்சிமம் மாத்தக்கூடிய வாய்ப்பு. அவருக்கு எங்க கான்சன்ட்ரேட் பண்றாரு? டெய்லி வந்து 6 ஷோ 7 ஷோ ரோடு ஷோ வந்து கர்நாடகத்திலையும் மகாராஷ்டிராலையும் வைக்கிறாரு. பலவீனமா இருக்கிறதுனால தானே அவ்வளவு வைக்கிறாரு. அப்ப வந்து இங்க ஒரு 40, கேரளால ஒரு 20, 60, கர்நாடகால ஒரு 28, கிட்டத்தட்ட 88 தொகுதியில பேர்லி வந்து 10 தொகுதி கூட ஜெயிக்கிற வாய்ப்பு இல்லை. 10 தான். 10 ஜெயிச்சா ஆச்சரியங்க. தமிழ்நாட்டுல 0 தான். கேரளால பெருசா வாய்ப்பு இல்லை, 1 ஜெயிக்கலாம்னு சொல்றாங்க. கர்நாடகால அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருந்தது, அதை டோட்டலாவே அவங்களா தான் ஸ்பாயில் பண்ணாங்க. செம்பெல்லாம் தலையில வச்சுட்டு சீதாராமையா வந்து போராட்டம் நடத்துறாருங்க. எங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்கலன்னு. இந்த வறட்சி நிவாரண நிதி அந்த 3800 கோடி கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறது வந்து அது அவங்களுக்கு இப்ப எலெக்ஷன் வெற்றியில அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குமா? 2வது கட்டத்துக்கு வாய்ப்பு கொடுக்குமா கர்நாடகால? எப்படிங்க கொடுக்கும்? அதாவதுங்க அவங்க கேட்டது 30,000 கோடி.
அப்புறம் வந்து உண்மையாவே அங்க வறட்சி வந்து தலைவரிச்சு தாண்டவமாடுது. கிட்டத்தட்ட ஒரு 30-40 லட்சம் ஹெக்டேர், அதாவது ஒரு 80-90 லட்சம் ஏக்கர் வரும் வறட்சி பிடி. அப்போ உண்மையாவே கர்நாடகத்துல குடிநீர் பிரச்சனை இருக்கிறதுக்கு ஆளுங்கட்சிக்கு எதிரான மக்கள் கோபம் இருக்கணும்ல. அந்த கோபத்தையே உண்மையிலே மடமாத்தி மோடி தான் ஆளுங்கட்சிக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்றாரு. என்னன்னா அவரோட எல்லா பேச்சுகள், அதே நேரத்துல கர்நாடக அரசுக்கு பணமே கொடுக்காம விட்டது. இல்லைன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் தான் அந்த பணம் வாங்கப்பட்டது. அதுவும் சொற்பம். ஒரு வாரத்துக்குள்ள நீ கொடுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. கேட்டதுல 20% கொடுத்துருக்கணும். ஏன்னா மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு கண்கூட தெரியுது. கொடுக்கலன்னு உடனே 2ஆம் கட்ட தேர்தலுக்கு முன்னாடி கொடுக்கும்போது அது அவங்களுக்கு அட்வான்டேஜ் அப்படிங்கிற பிரச்சாரம் நடக்கும்போது மக்கள் பார்ப்பாங்கல்ல. கேட்ட தொகையை கொடுக்காம பிச்சை காசை போட்டுட்டு அதுக்கு பிறகு நாங்க ஓட்டையும் போடணுமான்னு நினைப்பானா? நினைக்க மாட்டானா? வாய்ப்பே இல்லைங்க. உண்மையாவே வாய்ப்பு இல்லை. பிஜேபி பேர்ல உள்ள வெறுப்புனால எல்லாம் நான் இதை சொல்லல. பிராக்டிக்கல் கள நிலவரத்தை நீங்க பாருங்க. அப்ப 3 மாநிலத்துல சேர்ந்து 8-10 தொகுதி ஜெயிச்சா ஆச்சரியம். அப்ப பிற மாநிலங்கள் எவ்வளவுதான் ஒரு தாராளமா கிரேஸ் மார்க் போட்டு ஒரு எக்ஸாம் டைம்லாம் முடிஞ்சிருக்கிறதுனால எல்லாம் பரீட்சை பேப்பர் திருத்திட்டு இருப்பாங்க. கருணை மதிப்பெண்ல போட்டா கூட 100 வர மாட்டேங்குது. ரைட். இப்ப நீங்க ஒரு கணக்கு போட்டிருக்கீங்க. இப்ப இந்த கணக்கு தான் அவங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப அதன் காரணமா தான் வந்து இந்த 3வது கட்ட தேர்தல் பிரச்சார யுக்தியை மாத்துறதுக்கான திட்டத்தை அவர் வகுக்கிறாரு. இப்ப வட மாநிலம் குறிப்பா வந்து ராஜ்பூர் சமூகம் தனியா போராடுறாங்க, ஜாத் மக்கள் தனியா போராடுறாங்க, மகாராஷ்டிரா மராத்தாஸ் வந்து தனியா போராடுறாங்க. இந்த மாதிரி கேஸ்ட் இதே பிரிச்சு போராடுறாங்க. இப்ப இவங்க எல்லாருமே அந்த ஒரு புள்ளியில் இணைக்கணும் அப்படின்னா இந்துக்கள் அப்படின்ற புள்ளியில வந்து இணைக்கணும். அப்ப இந்துக்களுக்கு எதிராக காங்கிரஸ் உள்ளிட்ட இந்த இந்தியா கூட்டணியே இருக்குது, சனாதன தர்மத்தை வந்து அழிக்க நினைக்குது அப்படின்ற அந்த நெரட்டிவ் வந்து இப்ப தூக்கி பிடிக்கலாம்னு நினைக்கிறாரு. இது வந்து கை கொடுக்குமா? இப்ப அந்த 3வது கட்டத்துல எல்லாத்தையும் சரி செய்ய வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு. எப்படி பாக்குறீங்க சார்? சரியா சொன்னீங்க. அதாவது இப்போ வந்து ஏற்கனவே கடைபிடித்த உத்திகள் பயனளிக்கவில்லை. அவங்களுக்கும் வந்து ஃபீட்பேக் வந்திருக்கும். அப்போ திருப்பி பழையபடி அந்த சனாதன பிரச்சனைகள், அப்புறம் வந்து இந்து மதத்துக்கு அழிவு. அதாவது மோடி தான் இந்து மதத்தை காப்பாற்ற முடியும். உங்களுக்கு சில வீடியோலாம் பார்த்தா ரொம்ப பயங்கரமா இருக்குங்க. மோடி யாருங்க? பகவான் கிருஷ்ணரோட அவதாரம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து பிஜேபியோட ஐடி செல்லு, வாட்ஸ்அப் ஃபேக்டரி, வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி எல்லாமா சேர்ந்து தோல்விக்கு முழு பொறுப்பு மோடின்னு சொல்லாம சொல்றாங்க. வெற்றிக்கு முழு பொறுப்பு மோடினா தோல்விக்கு முழு பொறுப்பு மோடி தானே. எல்லா உத்தியும் அவர் தானே வகுக்கிறாரு. வேற யாரையும் கன்சல்ட் பண்ற மாதிரி தெரியல. பிஜேபியோட டாப் லீடர்ஸ் எல்லாம் ரொம்ப அமைதியா இருக்காங்க. எல்லாமே மோடி தான். அப்ப அவர் வந்து அவரோட இஷ்டத்துக்கு பிரச்சார வியூகத்தை வகுக்கிறாரு. இப்ப நாட்டோட ஒட்டுமொத்த தன்மையும் அவரு கணக்குல எடுத்துக்கல. கூட்டணி கட்சிகள் அவங்க வந்து அழிஞ்சாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறாரு. இன்ஃபேக்ட்ங்க பிஜேபியோட கூட்டணி வைக்கவே யாரும் தயாரா இல்லை. என்னன்னா அவங்க கம்ப்ளீட்டா அழிச்சிடுறாங்க. அப்போ இயல்பான அந்த ஒரு கூட்டணி பலமும் இல்ல. சிவசேனா மட்டுங்க போன தடவை 2019 மாபெரும் கூட்டணி. அது இன்னைக்கு சிவசேனா உடைச்சாச்சு. உடைச்சது யாரு? பிஜேபி. என்சிபியே உடைச்சாச்சு. உடைச்சது யாரு? பிஜேபி. அப்ப பிஜேபியோட இருக்கிற பெரிய கட்சிங்கிறது என்ன? நிதிஷ்குமார் அவரு சுத்தமா வந்து அவர் அவுட்டுங்க. அன்னைக்கு ஒரு வீடியோ பாக்குறாங்க. அவர் சொல்றாரு மோடிக்கு வந்து 4 லட்சம் சீட்டு நம்ம கொடுக்கணும்ன்றாரு. உடனே பதறாங்க. உடனே இல்ல 4,000 4,000 400 ஒருத்தர் 400 பாத்தீங்கல்ல. அதாவது அவரு எந்த இடத்துல அப்படி பேசுறதுன்னு புரியல. நமக்கு தான் வெயில்ல வந்து ஒரு மாதிரி தலை கிறுகு இருக்குன்னா அவருக்கு கடுங்கிருப்பா தெரியுது. அப்போ அது பிறகு அவர் 3 மேடைக்கு போவே இல்லை. மோடி மேடைக்கு. ஏன்னா அவரும் அந்த வீடியோ பார்த்திருப்பாருல்ல. நாம என்ன பேசுறோங்கிறத யாருமே பாப்பாங்கல்ல. நீங்க வந்து என்ன ஒரு பேட்டி எடுத்தீங்கன்னா நான் திருப்பி உங்கள்கிட்ட லிங்க் வாங்கி அதை பாக்குறேன்ல. தப்பா சொன்னாலும் நான் தப்பா சொல்றேன் அடுத்த நான் கரெக்ட் பண்ண முயற்சிப்பேன்ல. அவர் நிதிஷ்குமார் ஆப்சென்ட்டுங்க. 3 இதுக்கு போவே இல்லை. மோடியே ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு. அதுல அப்படித்தான் சொல்றாங்க. அப்போ பீகார்ல உத்தரப்பிரதேசம் பீகார் சேர்ந்து 120 தொகுதி இருக்கு. 120 தொகுதியில பிராக்டிகலா உத்தரப்பிரதேசத்துல வாய்ப்பு இருக்கு. யோகி எல்லாம் அந்த கேம்பெயின் நீட்டா தெரியுது. ஆனா வெறுப்பு கேம்பெயின் தான். 80க்கு 20க்கும் போட்டி இப்படி வெறுப்பு கேம்பெயின் தான். பட் அந்த கோர் ஓட் பேங்கை மெயின்டைன் பண்ண பாக்குறாங்க. அப்போ போன தடவை 60 அப்படி மெயின்டைன் பண்ணி போன தடவை 60 சொச்சம் தான். இந்த தடவை 50 வரைக்கும் வரலாங்க. ஆனா கை கொடுக்க வேண்டிய பீகார் கை கொடுக்கல. நிதிஷ்குமார
தூக்குனதே வந்து எதிரணிக்கு லாபமா தெரியுது. ஏன்னா இப்படியெல்லாம் ஒருத்தர் பேசினாருன்னா அவரை வந்து இந்தியா கூட்டணியில வச்சிருந்தாங்கன்னா ஊத்தி கவுத்திடுவாரு அவரு. அப்ப போனா நல்ல வேளையா போனாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுறாங்க. அப்போ பீகார்ல 40க்கு எத்தனை ஜெயிக்க போகுது பிஜேபி? என்னை கேட்டா ஒரு 10 ஜெயிச்சா ஆச்சரியம். அப்படின்னா அவ்வளவுதான் வருங்க. மொத்தமே வந்து 120க்கு 60 தாங்க பாசிபிள். அப்ப 2 பெரிய மாநிலம். ராஜஸ்தான்ல எல்லாம் வந்து நேற்று ஒரு நண்பர்கிட்ட பேசியிருந்தேன். ரொம்ப ஓரளவு பெரிய அளவுக்கு வந்து பிஜேபி அங்க தோற்குங்கன்றாரு. இப்ப ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், உத்தரகாண்ட் உங்களுக்கு கை கொடுக்கணும். உத்தரகாண்ட்ல காட்டு தீங்க பெரிய அளவுக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அடைக்கவே முடியல. ஆனா கோடை காலத்துல ஏற்படும்னு தெரியும். அதுக்கான முன்னேற்பாடுகள் எதுவுமே செய்யல. உத்தரகாண்டும் அடி வாங்கிரும் போலதான் தெரியுது. மத்திய பிரதேச, ராஜஸ்தான்லயே அவங்க எதிர்பார்த்த சீட்டு கிடைக்காது. அப்போ ஒட்டுமொத்தமா இந்த முக்கிய மாநிலங்கள்ல பிஜேபிக்கான வாய்ப்புங்கிறது 100 தான் தெரியுதுங்க. குஜராத் கை கொடுக்கறதுக்கு 20, 25 வரைக்கும் கை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆக ஒட்டுமொத்தத்துல பார்த்தா அவ்வளவுதானங்க வருது. 200க்கு பிளஸ் 200 பிளஸ் 250க்கு கீழே. அதை தாண்டிய வாய்ப்பு என்ன இருக்கு அவங்களுக்கு? மோடிக்கு ஒரு பதட்டம் தொற்று இருக்கு. குறிப்பா வந்து 3வது முறை மோடி இல்ல அப்படிங்கிறத நீங்க பல்வேறு தரவுகள் மூலமா வலியுறுத்தி உங்களோட கருத்துக்களை வழங்கியிருக்கீங்க. மிக்க நன்றி சார்.